தையிட்டியிலே சட்டவிரோத விகாரைக்கு எதிராக இரண்டாவது நாளாக மக்களுடைய போராட்டம் விஸ்வரூபம் பெற்று நடந்து கொண்டிருக்கிறது. 4 பேருடைய போராட்டம் என்றும் தையிட்டியிலுடைய விகாரை அகற்றப்படக்கூடாது, மாற்று காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட்டால் போதும் என்றும் கூறிய விகாராதிபதிக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இது தமிழ் மக்களுடைய காணி, தமிழ் மக்களினுடைய காணிகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருப்பது விகாரை அல்ல, அது ஒரு சட்டவிரோத கட்டடம். அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும். தென்னிலங்கையிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, சைவ கோயில்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழர் தாயகத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரையும் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ் மக்கள் தெளிவான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை ஆளும் கட்சி கருத்தில் எடுக்க வேண்டும், அல்லது இந்த மக்களுடைய திரட்சி எதிர்காலத்தில் பாரிய திரட்சியாக மாறும். அதற்கு பதில் சொல்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக வேண்டும். நாங்கள் பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் சட்ட ரீதியாக கட்டப்பட்டிருக்கின்ற எந்த ஒரு பௌத்த விகாரையும் அகற்ற கூறவில்லை. எமது காணிகளை ஆக்கிரமித்து சட்டத்தை மீறி, இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறி அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத கட்டடத்தை அகற்ற கூறுகிறோம். ஆகவே எமது உணர்வுகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் சிங்கள மக்களும் சிங்கள புத்திஜீவிகளும் சிங்கள சிவில் பொது அமைப்புகளும் எமது கோரிக்கையை ஏற்று எம்மோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத விகாரை அகற்றுவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கிறோம். அவர்களுக்கும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் பாராளுமன்றத்துக்கு சென்ற சில கோமாளிகளுக்கும் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இது உங்களுக்கான செய்தி. இன்றைக்கு இங்கே திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டம் எதிர்காலத்திலும் நீங்கள் இப்படி பொறுப்பில்லாமல் அற்ப பதவிகளுக்காக, சில நேரத்தில் ஆளுநருக்கு ஆசை இருக்கலாம் தான் தொடர்ந்தும் ஆளுநரை வர வேண்டும் என்று, உங்களுடைய அற்ப பதவிகளுக்காக தயவு செய்து இனத்தை அடகு வைக்காதீங்க. சில நேரத்தில் கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆசை இருக்கலாம், நாளைக்கு சுகாதார அமைச்சரா வரணும் என்று, அதுக்காக இனத்தை அடகு வைக்காதீங்க. நாங்கள் கேட்கிறது எங்கட நிலத்தை. உங்களால கொஞ்ச நாளைக்கு கடமையாற்றின ஆஸ்பத்திரியே விட்டுட்டு போயிலான்னு போராடுற மாதிரி காட்டினீங்க. கொஞ்ச மாதம் கடமையாற்றி ஆஸ்பத்திரியை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது உண்மை என்றால், எவ்வாறு மக்கள் பூர்வீகமாக பரம்பரையாக வாழ்ந்த காணியை விட்டுட்டு அந்த மக்களை போக சொல்ல முடியும் உங்களால்? உண்மையை சொல்ல போனால் நீங்கள் அரசினுடைய இரகசிய முகவர்கள். உங்களுடைய வேடங்கள் கலைந்து விட்டது. மக்கள் உங்களுடைய வேடங்களுக்கு இங்கே பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது இதுதான், இது எங்களுடைய மக்களுடைய காணி, மாற்று காணிகளை ஏற்க முடியாது. சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தையிட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரையை அகற்றச் சொல்லியும் மக்களுக்குரிய காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை நீதியான கோரிக்கையை முன்வைத்தும் இங்கே காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று இங்கே சிவில் தரப்புகள், அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இப்பொழுது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி இருக்கின்றோம். அந்த விதத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த பொழுது யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கச்சிதமாக திட்டமிடப்பட்டு அந்த நேரம் படைகளுடைய பிரதானியாக இருந்த சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து இராணுவத்தாலே மறைமுகமாக ஒளித்து கட்டப்பட்ட விகாரை தான் தையிட்டி திஸ்ஸ விகார. அந்த விகாரைக்கென்று உரிய ஒரு காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் பொதுமக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து, அதுவும் அவர்கள் உறுதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், அதை ஆக்கிரமித்து இப்படி இரகசியமாக யாருக்கும் தெரியாமல் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள யாரும் செல்ல முடியாது.
இன்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள், ஏன் நீங்கள் அது அப்பொழுது போராட்டம் நடத்தவில்லை, கட்டும் வரை ஏன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று. கட்ட ஆரம்பித்ததே எங்களுக்கு தெரியாது. தெரிய வந்ததன் பிற்பாடு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம், பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே இதை பற்றி கதைக்கப்பட்டு அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் கூட நிறைவேற்றப்பட்டு வடக்கு பிரதேச சபையாலும் பொதுமக்களாலும் மல்லாகம் நீதிமன்றத்திலே வழக்குகள் போடப்பட்டு அந்த வழக்குகள் இன்றும் தீர்வில்லாமல் இழுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கட்டுமானத்தை நிறுத்தச் சொல்லி வழக்கு போட்டு வழக்குகள் ஊடாக எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. இதுதான் குருந்தூர் மலை கற்றுத்தந்திருக்கிற பாடம். நீதிபதி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இன்று எங்கிருக்கார் என்று தெரியாத நிலையிலே ஒரு நாட்டினுடைய நீதிபதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். சட்டத்தினூடாக எங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இது சட்ட பிரச்சனை அல்ல, இது மத பிரச்சனை அல்ல, இது தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை. ஆகவே தமிழர்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. எல்லா மதங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம். எல்லா இனங்களையும் அரவணைச்சு செல்லுகின்ற இனம்தான் தமிழினம். ஆக அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதன் விளைவாக மக்கள் அதற்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக கிளர்ந்தெழும் பொழுது அதனை இனவாதம் என்றும் மதவாதம் என்றும் பூசுகின்ற அந்த கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ, இனவாதத்தை தூண்ட வேண்டாம், விகாரையை அகற்றச் சொல்லி மதவாதத்தை தூண்ட வேண்டாம், கலவரத்தை தூண்ட வேண்டாம் என்ற கருத்தை யாரெல்லாம் பரப்புகிறார்களோ அவர்கள்தான் மதவாதிகள், அவர்கள்தான் இனவாதிகள். ஒருவன் உங்களை ஓங்கி அடித்து விட்டால் நீங்கள் அழக்கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால், அடி வாங்கி வலி வேதனையோடு இருக்கும் பொழுது திருப்பி அடிப்பது என்பதை விட்டு விடுவோம், நீங்கள் அழுவதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால், அந்த வலியை சொல்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லை என்றால் எங்கே ஐயா ஜனநாயகம் இருக்கிறது? நீங்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த கொள்கை நிலப்பாட்டில் இருப்பவராக இருக்கலாம், ஆனால் இந்த அடிப்படை விஷயம் உங்களுக்கு அடி விழுந்தால் தான் தெரியும். இங்கே காணியை கொடுத்திருக்கக்கூடிய உரிமையாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய காணிகள் அவர்கள் கதைக்க முடியாத உணர்வு நிலையிலே கண்ணீரோடு இருக்கிறார்கள். நான் இப்போ ஒவ்வொருவராக சந்தித்து கதைத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த விதத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் இதனை புரிந்து கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக திரண்டட வேண்டும். ஒரு தமிழ் தேசிய எழுச்சி ஏற்படுவதன் ஊடாக மட்டுமே நாங்கள் எங்களுக்கான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற செய்தியை சொல்லி, சர்வதேசம் இதிலே தலையிட்டு தமிழர்களுக்கு நீதியை தர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். நன்றி. தையிட்டி பகுதியில் கடந்த 85க்கு பிற்பாடு
அந்த யுத்த சூழல் காரணமாக ஸ்ரீலங்கா இராணுவ ஆக்கிரமிப்பின் பொழுது இந்த பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2009 இனஅழிப்பு யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு வள்ளிவடக்கிலே பல இடங்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தையிட்டி பகுதியில் கணிசமான இடங்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்படவில்லை. அவை தொடர்ந்து இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களாகவே இருந்தது. இவ்வாறு இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிக்குள் ஒரு சட்டவிரோத விகாரை கட்டுமானம் ஒன்று கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த விகாரை கட்டப்படுகின்றது என்கின்ற இதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவல் அறிந்த உடனே ஒரு 2 நாட்களுக்குள்ளேயே தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அப்பொழுது நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நிலையிலே நாங்கள் இந்த விவகாரத்தை நான் பேசு பொருளாக்கி சபையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினதும் சம்மதத்தோடு இது சட்டவிரோத கட்டுமானம், குறிப்பாக பிரதேச சபையினுடைய நிர்வாகத்தோடு தொடர்பட்டவர்கள் கட்டடங்களுக்கு அனுமதி புறப்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருந்ததோடு தனியார் காணி என்பதையும் அங்கே வெளிப்படுத்தி ஒத்துக்கொண்டார்கள். அதே போன்று பிரதேச செயலாளரும் தனியார் காணியிலே தான் இந்த கட்டுமானம் நடைபெறுகிறது என்பதை ஒப்புக்கொண்டிருந்தார். அந்த அடிப்படையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அத்தோடு இந்த காணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அங்கே முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைகள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அங்கே வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்டிருந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினாலே 2021 ஆண்டிலேயே நாங்கள் இந்த தெல்லிப்பளை கூட்டம் நடைபெற்ற ஒரு 2 வாரங்களுக்குள் அது நடைபெற்றிருந்தது. அவ்வாறான அந்த கூட்டத்திலும் கூட அங்கே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். எல்லோருமே இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதையும் தனியார் காணியிலே உறுதி காணிகளிலே கட்டப்படுகிறது என்பதும் அது ஒரு ஆக்கிரமிப்பு சின்னமாக கட்டப்படுகிறது, அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை வலியுறுத்தி இருந்தார்கள். பிரதேச செயலாளரும் அந்த கருத்தை, அதாவது தனியார் காணி என்பதை உறுதிப்படுத்தி இருந்தார். அரசாங்க அதிபர், மாகாண ஆளுநர் மற்றும் அங்கிருந்த இராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட சகல துறை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய வகையிலே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட இது விகாரை கட்டப்படுகின்ற தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் இதை எதிர்த்திருக்கின்றோம். அவ்வாறான அந்த முடிவுகளை மீறி இராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு பிரதேசத்துக்குள் இருந்த இந்த பகுதிக்குள்ளே மிக இரகசியமான முறையில் இவர்கள் இந்த கட்டுமானத்தை கட்டியெழுப்பி இருந்தார்கள். அதனால் அது பொதுமக்களுக்கும் தெரிய வரவில்லை, எங்களுடைய கவனத்திற்கும் அது வரவில்லை. ஆனால் அது கட்டப்பட்டு அது ஒரு விகாரையாக திறப்புலா செய்வதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருந்த நிலையிலே தான் காணி உரிமையாளர்களுக்கு அந்த விடயம் தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எல்லோரும் திரண்டு இதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த வேண்டும் என்று ஆரம்பித்திருந்தார்கள். அந்த வேளையிலே எங்களுடைய ஆதரவையும் அவர்கள் கோரியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதியிலே இந்த இடத்திலே அந்த திறப்பு விழாவுக்கு முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதுக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்களிலே நடைபெற்று வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் நாடாளுமன்றத்திலும் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே நேரம் பாராளுமன்றத்திலே நடைபெற்ற ஆலோசனை குழு கூட்டங்களிலும் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். ஆனாலும் இதுவரைக்கும் அந்த காணிகள் கையளிக்கப்படவில்லை. இந்த நிலையிலே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை எழுத்து மூலமும் கொடுத்து கேள்வியாகவும் எழுப்பியிருந்தார். இது சட்டவிரோதமான கட்டடம், இது ஆரம்பிக்கப்படுகின்ற ஓரிரு நாட்களிலேயே தெல்லிப்பளை பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நாங்கள் இதை எதிர்த்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் பிரதேச செயல ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினாலேயே எடுக்கப்பட்டிருந்தது என்பதும், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் இது சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது என்பதனையும் அதிலே ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த முடிவுகளை மீறி இரகசியமான முறையிலே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதிக்குள் இந்த கட்டுமானம் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இது ஒரு சட்டத்தின் ஆட்சியை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது என்று சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களுடைய நலன்களை பேண வேண்டிய வடக்கு மாகாண ஆளுநர், அதுவும் முன்னாள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தவர்,
மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த நன்மதிப்பை கொண்டிருந்த வேதநாயகன் ஐயா அவர்கள் ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை அந்த இடத்திலே ஜனாதிபதிக்கு சொல்லியிருந்தார். அதாவது மக்கள் அந்த விகாரைக்கு பதிலாக மாற்றுக்காணியை பெற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நல்ல வேளையாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அரசாங்க ஆளுநருடைய கருத்து தவறானது, உண்மைக்கு புறம்பானது, மக்கள் மாற்றுக்காணியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற விடயத்தை அங்கே பதிவு செய்து அந்த கருத்தை மறுத்திருந்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டுமானத்தை அகற்ற தேவையில்லை, அதை அப்படியே வைத்துக்கொண்டு வேறு நட்டகீடுகளை வழங்கலாம், மாட்டுக்காணிகளை வழங்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இருந்தாலும் கூட மக்கள் அந்த கருத்துக்கள் எதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இந்த நிலையிலே தான் இந்த விடயம் மேலும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் ஒரு கடிதம் ஒன்றை அரசாங்க அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார். அதிலே ஏற்கனவே தாங்கள் 8 ஏக்கரை அளந்திருப்பதாகவும் இன்னும் 14 ஏக்கர்கள் அவர்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே அவருடைய கடிதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இது இந்த பிரதேசம் முழுவதையும் அவர்கள் ஒரு பௌத்த சிங்களமயமாக்குகின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த கடிதத்தை எழுதியிருப்பதை அந்த கடிதத்தின் ஊடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே பெருத்தொரு அச்சத்தையும் பயத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே இந்த அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற 120 பரப்பு காணிகளையும் விட வேண்டும் என்று சொல்லி மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு மேலதிகமாக இன்னும் பல ஏக்கர் காணிகளை தங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று அவர் அரசாங்க அதிபருக்கு கடிதம் எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த பிரதேசம் முழுவதையும் அவர்கள் கையகப்படுத்த போகிறார்கள் என்பதைத்தான் அது காட்டுகிறது. அந்த இடத்திலே தான் பல்வேறுபட்ட அமைப்புகளும் பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளும் இந்த தையிட்டி மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட தரப்பினரும் இன்றைய இந்த தையிட்டி மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு தமிழ் தேசத்தின் மீதான சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பினுடைய ஒரு அடையாளமாக 2009 இன அழிப்புக்கு பின்னரான ஒரு புதிய தொடக்கமாக இந்த ஆக்கிரமிப்பு சின்னம் இருக்கின்றது. ஆகவே இந்த சின்ன இது அகற்றப்பட வேண்டும். ஜேவிபியினர் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றுகின்ற பொழுது கடவுள் அல்ல, சிவனொலி மாதமான போனான், மதுரைக்கு ஏன் போனான், புத்தகமான கும்பிடத்தான் போனான். அவன் சொல்லிடும் 1000 பேர் இடத்தை சொல்லிடும், கடவுளை சொல்லிடும், அது தேவையில்லை, அங்க தேடி போனான். ஆனா இங்க அப்படி இல்லையே. இங்க புத்தகமா இறங்கி சாட்டி சொல்ல முடியுமா? அல்ல சிங்கள மன்னர் ஆட்சி செய்தவன் சொல்ல முடியுமா? நான் இப்ப நல்லூர்ல திருமணம் செய்து இருக்கான் ஒரு புத்த துறவி, ஒரு 4 வருடத்துக்கு முன்ன வந்தவர். இந்த சங்கிலிய மண்ணை ஆண்ட கோட்டை நாங்கள் அதை மியூசியமா வச்சு கும்பிடுறோம். அந்த கோட்டை தன்னூரியல் சொல்லி ஒரு புத்த துறவி ஒரு உறுதியை கொண்டு காட்டுற எங்க நாங்கள் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் வாழுறோம். நான் இந்த இடத்துல வாழப்படல, எங்க நிம்மதியா இருக்க விடுங்க. இன ரீதியான மோதலுக்கு நாங்கள் வரையில, மத ரீதியான மோதலுக்கு நாங்கள் வரையில, ஒற்றுமையாக வாழும். இப்படி தொழில்தான் கடைசியில் 1000 போராட்டம் தொடங்கினது. கடைசியில் அடிபட்டது சிங்களவனும் தமிழனும் அல்ல, உலக வல்லரசுகள் சென்றடைத்தது. தமிழுடைய வீரம் உலகம் அறிந்தது. நீங்க அறிவிகள் மீண்டும் சமுதாயத்தை படுபாதாரத்தில் தள்ளாதீர்கள். நாங்கள் யாரையும் நம்பி, எந்த நாட்டையும் நம்பி, எந்த ஒரு தலைமைத்துவத்தையும் நம்பி நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடவில்லை. சாதாரண இடியும் துவக்க தொடங்கின போராட்டம் இன்றைக்கு விமானப்பட ஆதாயப்பட சொல்லி உலகமே அதிக அளவுக்கு ஆளாக்கிய படையடிகள் தமிழர் படை. இங்க மீண்டும் சமுதாயத்தை லூசுத்தனமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் வாழ பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள், பிரிட்டிஷ் மகாராணிக்கு மேல் சொல்லி கொடுத்த தமிழன் உலகம் அறியும். வல்லத்து துறை கப்பல் அனுப்பி அமெரிக்காவில் லண்டனுக்கு அனுப்பியவன் தமிழன், கடலுக்கு அடகு செய்து அனுப்பவன் தமிழன். நான் தமிழனை பெருமைப்படுத்தி கூற விரும்பவில்லை, மற்ற இனத்தில் குறைக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் செய்வது தவறு. இந்த ஜெனரேஷன் நாங்கள் அழிந்து போகலாம். இந்திய சமுதாயத்தை போராட்டத்துக்கு இறக்காதீங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்றேன், ஒட்டுமொத்தமா இதுக்கு தீர்வு சொல்லுங்க. அதைத்தான் என்ன சொல்லக்கூடியது. வணக்கம். நாங்கள் ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் கடந்த பொது தேர்தலிலே சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்ட சுயேட்சை குழுக்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டதே இந்த அமைப்பு. இந்த அமைப்பினராகிய நாங்கள் இன்று தையிட்டி மண்ணிலே நிற்கின்றோம். தையிட்டி மக்களின் போராட்டத்தோடு 2 கலந்து நிற்கின்றோம். தையிட்டி மக்களினுடைய இந்த நியாயபூர்வமான நீதியான போராட்டத்திற்கு எங்களால் ஆன ஆதரவை நல்குவதற்கு இங்கே வந்திருக்கின்றோம். தையிட்டி மக்களினுடைய இந்த காணி அபகரிப்பு எந்த வகையிலும் எந்த மதத்தின் தர்மத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அநீதியான ஒரு விடயம்.
இந்த அநீதியான விடயத்தை பௌத்த தர்மத்தின் உண்மையான பௌத்த தர்மத்தின் வழி நின்று சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். பனியால விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல யுத்தத்தினாலே கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சொத்துக்கள் சுகங்களை இழந்து நிற்கின்ற இந்த மக்களுடைய காணிகளை இவர்கள் அடாத்தாக ஆக்கிரமித்து விகார கட்டியிருப்பது மிகவும் துன்பகரமான ஒரு விடயம். புத்தர் போதித்தது பிணி, மூப்பு, சாக்காடு ஆகிய இந்த 3 துன்பங்களிலும் இருந்து விடுபடுவதற்கு, மக்களை விடுபடுவதற்குத்தான் அவர் மக்களுக்கு போதனை செய்தார். ஆனால் அந்த வழியிலே வந்த பௌத்தர்கள் இன்று ஏனைய இன மக்களுக்கு துன்பத்தையும் சோகத்தையும் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அநீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடாத்தாக காணி ஆக்கிரமிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த உண்மையை நிலைமையை சரியாக விளங்கி எங்களுடைய மக்களின் காணிகளை அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி.